ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. ஸோ இந்த அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷன் கடை அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு மிக மிக ஒரு குட் நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சில ரேஷன் கடை உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே வந்து அரிசிகள் வந்து பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருந்தாங்க இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து அரிசிகள் நம்மளுடைய இருக்கக்கூடிய இடத்துல வந்து எட்டுன்னு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் மீண்டும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூத்த குடிமக்களுக்கு 70, 60 வயதுகளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி வந்து செய்யணும் அப்படின்றத தமிழ்நாடு அரசு அதிரடியாக ஒரு சூப்பரான அறிவிப்பை தான் ரேஷன் கடை அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு அமலுக்கு வந்து வரப்போகுது அப்படின்றத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிரடியாக வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய அரிசிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கப்பட்டு வருது. இதன் அடிப்படையில் இதெல்லாம் வந்து தடுப்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாக தான் வந்து இருக்க போகுது அப்படின்ற ஒரே நோக்கத்தோட இப்போ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த அறிவிப்பில் என்னென்ன தகவலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் திட்டம் சோதனை செய்த முயற்சி வெற்றியை வந்து வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 16 லட்சம் வீடுகளுக்கு டோர் டெலிவரி செய்ய முடிவு செய்துள்ளது. அதன்படி இந்த திட்டத்தின் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இத்திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் மொத்தம் 2.25 கோடி ரேஷன் கார்டுதாரர்கள் வந்து உள்ளனர். இதில் தமிழக ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டுகளுக்கும் மாதந்தோறும் அரிசி, கோதுமை இலவசமாகவும், சர்க்கரை, துவரம்பருப்பு, பாமாயில் எண்ணெய் ஆகிய மானிய விலையிலும் வழங்கப்பட்டு வருகின்றன. இவற்றின் விநியோகத்தின் முறைகேட்டை தடுக்க ரேஷன் கார்டு உள்ள உறுப்பினர்கள் யாரானாலும் ஒருவர் ரேஷன் அட்டைக்கு வந்து விற்பனை முனைய கருவியின் கைரேகை வைத்து தான் நம்ம வந்து ரேஷன் பொருட்களை வந்து வாங்க முடியும். இதன் அடிப்படையில் தான் ஏழை எளிய மக்களுக்கும் அதே மாதிரி மொத்த குடிமக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வைத்து அவங்க வந்து அரிசியை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த ஒரு நோக்கத்தோடு தான் இப்போ அவர்களுக்கு அரிசியில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. இந்த முறைகேட்டின் அடிப்படையில் இப்போ அவங்களுக்கெல்லாம் அனைவருக்குமே டோர் டெலிவரி வந்து செய்யணும் அப்படின்றத தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அது ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு இந்த உத்தரவு அமலுக்கு வந்து வரப்போகுது, திறந்து வைக்க போகிறாரு. பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான். அந்த வகையில் மூத்த குடிமக்கள், நடக்க முடியாதவர்கள் மற்றும் பல்வேறு நபர்களை அனுப்பி பொருட்களை வந்து வாங்க ஒரு நிலை வந்து இருக்கு இல்லையா. அவங்களுக்கெல்லாம் இதற்கு உங்களுக்கு வழங்க துறை அலுவலகங்களில் அங்கீகாரம் சான்று படிவத்தை பூர்த்தி செய்து ஒப்புதல் பெற வேண்டும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டாலே போதும், உங்களுக்கு டோர் டெலிவரி வந்து அனைத்து பொருட்களும் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உறவினர்கள் இல்லாதவர்கள் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். எனவே 70க்கும் மேற்பட்ட குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு ரேஷன் ஊழியர்கள் வாயிலாக பொருட்கள் வந்து விநியோகம் செய்யும் திட்டத்தை செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த முடிவு நாள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நம்ம மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டாக வந்து இருந்திருக்கு. இந்த அப்டேட்டின் பிறகு இதையடுத்து இந்த திட்டம் சோதனை ரீதியாக சென்னை, திருநெல்வேலி, சிவகங்கை, திண்டுக்கல், ராணிப்பேட்டை, ஈரோடு, தர்மபுரி, நாகை, நீலகிரி, கடலூர் ஆகிய மாவட்டங்கள் தலா 10 ரேஷன் கடைகளில் இம்மாதம் 1 முதல் 5ஆம் தேதி வரை செயல்படுத்தப்பட்டது. அதன்படி ஒவ்வொரு கடையிலும் தலா 70 கார்டுதாரர்கள் வீட்டிற்கே வேணியர் ரேஷன் பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இதற்கு மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கு. சோதனை முயற்சி வெற்றி பெற்றெடுத்து மாநிலம் முழுவதும் இத்திட்டத்தின் செயல்படுத்த உள்ளது. ஆகவே ஆகஸ்ட் 15ஆம் தேதி இத்திட்டத்தின் முதல்வர் ஸ்டாலின் துவங்கி வைக்க உள்ளார். இந்த திட்டத்திற்கான
மாநிலம் முழுவதும் 70க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் திறனாளிகளை உள்ளிட்ட 16 லட்சம் கார்டுகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த கார்டுகள் குடும்பத்தின் 21 லட்சம் பயனாளர்கள் உள்ளனர். இந்த பயனாளர்களின் அடிப்படையில் குறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியவது வேனில் ரேஷன் பொருட்களுடன் எடை போடும் கருவி, விற்பனை முனை கருவி ஆகியவற்றை கார்டுதாரர்களின் வீட்டிற்கே சென்று போட்டு வழங்கப்பட்டன. இதனால் சிரமமின்றி பொருட்களை பெற முடிந்தது. ஒவ்வொரு வழங்க 5 முதல் 7 நிமிடம் ஆகுது இல்லையா, ஒருவரும் வாங்குவதற்கு. இருந்தாலுமே வீடுகளில் ஆட்கள் இல்லாத, முகவரி மாற்றி இருப்பது உள்ளிட்ட விவரங்கள் கண்டறியப்பட்டன. எனவே இத்திட்டத்தின் துவங்குவதும் ஆதார் கார்டு வீட்டில் இருக்க வேண்டும். அதற்காக முன்கூட்டியே மொபைல் போன் எண்ணில் தகவல் தெரிவிக்கப்படும். டோர் டெலிவரி திட்டத்தின் அனைத்து வகை ரேஷன் கடைகளிலும் உள்ள மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பொருட்கள் வழங்கப்படும் என்று அவர் கூறியிருக்காரு. இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பாக இருக்குது. சில மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அனைவரையுமே மக்கள் வாங்கியிருப்பீங்க இல்லையா, பொருட்களை வாங்கியிருப்பீங்க. ஏற்கனவே நிறைய ரேஷன் கடை அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஓசி அப்டேட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த கேஓசி அப்டேட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முடித்திருக்கீங்களா இல்லையா, என்ன ப்ராசஸிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய ரேஷன் கார்டு நிராகரிக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்போம் வெளியாக இருக்குது. ஆனால் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இதாகவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெளியாகி வருது. இந்த அறிவிப்பின் படியும் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மக்களுக்கு நல்ல ஒழுங்கு செய்யக்கூடிய அளவிற்கு தான் இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டு தமிழ்நாடு அரசு முதல்வர் ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அடுக்கடுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அப்டேட் இதுக்கு மேலே கொடுத்துட்டு இருப்போம். அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகளாக நம்ம சேனல் கொடுப்போம். நம்மளுடைய சேனலுக்கு அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இருங்க. தேங்க்யூ.